இதுதான் சிறுதானியம். சிறுதானியம் இந்த சிறுதானியம் என்ன பாவம் செஞ்சுதோ கடவுளுக்கு தான் தெரியும். என்ன பாவம் செஞ்சதோ சிறுதானியம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம் அப்படின்னு. யாராவது நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்கள்? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இன்சுலினை நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்களா, நீங்களே சொல்லுங்கள் சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க கரெக்டாக இல்லையான்னு. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம். அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் நடைபயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. புரிஞ்சுதா? சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஓகே, சரியா? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும், எப்படி சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு, சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா? சொல்லுங்களேன், தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். வெந்தயம் இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். இப்போ வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, நெல்லிக்காய், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிடுவது நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாருக்காவது ஃபேட்டி லிவர் சரியாக இருக்கா? இல்லை யாருக்காவது பிசிஓடி சரியாக இருக்கா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, சுகருக்கு மட்டும். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்த்து போட்டுட்ருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், சிறுதானியம், நடைப்பயிற்சி. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கள், கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். எந்த புத்தகம்? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? எழுதிடுங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பையில கல், உடல் பருமன், பிசிஓடி. இந்த எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த புத்தகம், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். அப்படி நான் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்லுது. ஸோ அந்த புத்தகம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. பேலன்ஸ்டு டயட்டு பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கே ஹெல்ப் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டே டியூன்.